ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு ஏங்க இப்படி ஒரு ஜாதகத்தை எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்கவும், சோழன் இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஜோசியக்காரன், இப்படியெல்லாம் எழுதுவானு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, நல்ல ஜாதகம் சொல்லி தான் எழுதி கொடுத்தான், ஆனால் இப்படியெல்லாம் நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் பாண்டியனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நாங்கள் நல்ல ஜோசியரை பார்த்து தான் ஜாதகமே எழுத போனோம், ஆனால் அவங்க இப்படி எங்களை பழிவாங்க வாங்குவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் கார்த்திகோட அம்மா வந்து மல்லிகை வந்து நிற்கிறாங்க. என்ன, இந்த வீட்டில் பொண்ணு தங்க மாட்டாங்க, இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது, வந்த பொண்ணுங்களும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லி வந்து ஜோசியக்காரன் சொல்லிட்டு போயிட்டானா, அதனால் பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து கேட்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. எங்கள் கார்த்திகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்க்கலான்னு நாங்களும் ஜோசியர்கிட்ட போனோம். அந்த நேரம் பார்த்து நீங்களும் அங்கே வந்தீங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஜோசியர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், அதனால தான் ஜாதகத்தை நாங்கள் இப்படி எழுத சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை வந்து தான் வாயால் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் சேரனுக்கு உண்மையை புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.